Hi everyone. In the video we are going to see carbonyl compounds and carboxylic acid, அதாவது chapter 12 class 12 organic chemistry chapter பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து introduction and basic reactions like ப்ரிப்ரேஷன் அதுதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கிறனால ஐ எம் டீச்சிங் அகெயின். மோஸ்ட்லி ஆல்ரெடி இது இருக்குது நம்ம சேனலில், பட் ஸ்டில் இந்த வருஷம் ஐ எம் கிவிங் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அது தெரியல போன வருஷம்னா நம்ம நடத்துனது அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப பேசிக்காக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே வந்து நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் செய்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஓகே, இஃப் யூ understand, please like this video and share with your friends. Okay, so first இந்த லெசனோட ஹெட்டிங்கே பாருங்கள், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ரெண்டு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் பற்றி நம்ம என்ன செய்வோம், ஃபர்தர் லைக் ஒரு தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் போகும்போது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பார்ட் நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னா வீடியோஸில் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பற்றி என்ன செய்வோம், வில் பி ஸ்டடிங். சரியா? நான் எங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்போ இந்த மாதிரி ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா, இந்த கர்சரை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அந்த இடத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ த காம்பவுண்ட்ஸ் விச் கண்டைன்ஸ் C டபுள் பாண்ட் O, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த C டபுள் பாண்ட் O எங்கே இருக்கோ இதை தான் நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். C டபுள் பாண்ட் O இல்லைனா CO அப்படி கூட என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 C டபுள் பாண்ட் O CH3. இப்போ இதில் பாருங்கள் C டபுள் பாண்ட் O இருக்கா, ஸோ இது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் CH3 C டபுள் பாண்ட் O H. இந்த இடத்துல பாருங்கள் C டபுள் பாண்ட் O இருக்கா, இது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ அப்போது கார்பனைல் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த காம்பவுண்ட் விச் கண்டைன் C டபுள் பாண்ட் O. இப்போ இதில் நம்ம காம்பவுண்ட்ஸ் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று வந்து ஆல்டிஹைட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கீட்டோன். ஸோ ஆல்டிஹைடும் கார்பனைல் காம்பவுண்ட் தான், கீட்டோனும் கார்பனைல் காம்பவுண்ட் தான். ஸோ ஆல்டிஹைட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு காம்பவுண்டில் CHO குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்டிஹைட். CHO அப்படின்னு இருக்கும், இல்லைனா C டபுள் பாண்ட் OH இப்படி இருந்தாலும் ஆல்டிஹைட் தான். CHOன்னு இருந்தாலும் ஆல்டிஹைட் தான், C டபுள் பாண்ட் O பக்கத்தில் H இருந்தாலும் ஆல்டிஹைட் தான். ஸோ இது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். அதே கீட்டோன் அப்படின்னா C டபுள் பாண்ட் O இருக்கும், வெறும் C டபுள் பாண்ட் O இருக்கும், இல்லைனா CO இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீட்டோன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன்னா இட் வில் பி வெரி ஈஸி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் CH3 C டபுள் பாண்ட் O CH3. இது என்னது, இங்கே பாருங்கள், இதில் C டபுள் பாண்ட் O இருக்குது. ஸோ இட் இஸ் கீட்டோன். C டபுள் பாண்ட் O இருந்தால் என்னது நம்மளுக்கு கீட்டோன், இல்லைனா வெறும் CO அப்படின்னு கூட என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CH3 C டபுள் பாண்ட் O H. இது என்னது, ஆல்டிஹைட். ஏன்னா C டபுள் பாண்ட் O பக்கத்தில் H இருந்துச்சுன்னா அது என்னது, ஆல்டிஹைட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். ஸோ மேஜராக கார்பனைல் காம்பவுண்டாக நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் பற்றி தான் இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். இது நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, உங்கள் புக்கோட இன்ட்ரொடக்ஷன் ரீட் பண்ணால் யூ வில் கம் டு நோ. நம்ம நிறையா பயோமாலிகுல்ஸ், கார்போஹைட்ரேட்லாம் என்ன இருக்குது, இந்த ஆல்டிஹைட் கீட்டோன் இருக்குது. குளுக்கோஸில் ஆல்டிஹைட் இருக்குது, கீட்டோனில் ஃப்ரக்டோஸில் வந்து ஃப்ரக்டோஸ் சுகரில் வந்து நம்மளுக்கு கீட்டோன் இருக்குது. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறையா விஷயங்களில் கூட ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதை யூ கேன் கோ த்ரூ இந்த புக். ஸோ IUPAC நாமென்க்ளேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சரை செல்ஃப் ஸ்டடி கொடுக்குறேன் பிகாஸ் IUPAC நாமென்க்ளேச்சர் இஸ் வெரி பேசிக். ஆல்ரெடி நம்மளுக்கு லைக் 2 years முன்னாடி நான் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து படிச்சுக்கலாம். அது பேசிக்கான ஸ்டஃப் தான். ஸோ இந்த இதில் வந்து நம்ம ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் தான் இந்த லெக்சரில் நான் செய்ய போகிறேன், கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, CHO இருந்தால் அது ஆல்டிஹைட், இது உங்களுக்கு தரவாக இருக்கணும். அது மாதிரி CO அப்படின்னா அது என்னது, கீட்டோன். அண்ட் ஒரு சில ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஆல்டிஹைட் கீட்டோனோட ஃபார்முலாலாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா HCHO அப்படின்னா அது என்னது, ஃபார்மால்டிஹைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூ வில் கம் அக்ராஸ் இன் மெனி ரியாக்ஷன். நிறையா ரியாக்ஷன் இந்த சாப்டரில் இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. HCHO அப்படின்னா ஃபார்மால்டிஹைட். அதே CH3CHO அப்படின்னா அது என்னது, அசட்டால்டிஹைட். இட் இஸ் அசட்டால்டிஹைட். இன்னொன்று CH3 C டபுள் பாண்ட் O CH3, இது கீட்டோன். கரெக்டாக என்ன, C டபுள் பாண்ட் O வந்துருக்குல்ல, திஸ் இஸ் கீட்டோன். இதோட பேர் என்னென்னா அப்படின்னா அசட்டோன் இல்லை அசிட்டோன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா C6H5CHO இப்படியும் இருக்கலாம், இல்லைனா பென்சின் ரிங்கில் CHO இப்படியும் இருக்கலாம். இதுக்கு பேர் என்னது, பென்சால்டிஹைட். இப்போ என்னது, பென்சால்டிஹைட். அதாவது C6H5 போட்டாலும் ஒன்று தான், பென்சின் ரிங் போட்டாலும் ஒன்று தான், ரெண்டுமே சேம். சரியா? ஸோ இது வந்து என்னது, பென்சால்டிஹைட். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த 4 ஃபார்முலாஸ் அடிக்கடி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஸோ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலாஸ்.
ஸோ இப்போ எப்படி நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், என்னென்ன வழியில் நம்ம அதை என்ன செய்யலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யூ மஸ்ட் நோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் போத் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஸோ அப்போது இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ் காமனான மெத்தட்ஸ் ஆல்டிஹைட் ஆஸ் வெல் அஸ் கீட்டோன் ரெண்டையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காமனான சில மெத்தட்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்டிஹைடை மட்டும் நீங்கள் தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு சில மெத்தட்ஸ் படிப்போம். தென் கீட்டோன்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற சில ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஹவு கேன் யூ ப்ரிப்பேர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா பை ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன செய்ய முடியும், ஆல்டிகேட்ஸ் இல்லைனா கீட்டோன்ஸை உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது நீங்கள் போன லெசன்லேயே படிச்சிருப்பீங்க ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்லேயே. அதில் கூட நான் ஒரு சொல்லியிருப்பேன், இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆல்டிஹைட் கிடைக்கும். அதே செகண்டரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் கீட்டோன். இது எப்போதுமே மறக்கக்கூடாது. தென் இந்த ஆல்டிஹைடை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். அதே மாதிரி கீட்டோனை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். பட் இப்போது அந்த டிஸ்கஷன் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போது ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட். அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு கீட்டோன். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால்னா என்னது, ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னா CH2OH குரூப் இருக்கும். ஸோ எந்த ஒரு காம்பவுண்டில் CH2OH குரூப் இருக்கோ அது ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ இதை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது என்னவா மாறிடும், ஆல்டிகேட் CHOவா என்ன செஞ்சிடும் மாறிடும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, தீஸ் ஆர் பேசிக் திங்ஸ். அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால்னால் CHOH குரூப் இருக்கும். அதை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா கீட்டோன் COவா என்ன செஞ்சிடும் மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக RCH2OH. ஸோ இந்த R என்ன வேணாலும் இருக்கலாம், CH3 இருக்கலாம், CH3 CH2 என்ன ஆல்கைல் குரூப்பானாலும் இருக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஜென்ரலாக எழுதியிருக்கேன். RCH2OH. CH2OHங்கிறது என்னது, இட் இஸ் ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், யூ வில் கெட் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் கிடைக்கும். அப்போது நான் ஆக்சிடைஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். அப்போ ஆக்சிடைஸ் பண்ணணுன்னா எனக்கு என்ன வேணும், ஐ நீட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ ரெடக்ஷன் பண்ணணுன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் வேணும். அது மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் PCC இல்லைனா PDC, பிரிடினியம் குளோரோக்ரோமேட் எடுத்துக்கலாம், இல்லை பிரிடினியம் டைக்ரோமேட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போது சில ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, K2Cr2O7, அடுத்து KM1O4. இந்த ரீஏஜென்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகும். ஆனால் இந்த ஆல்டிஹைடு உடனே என்னவா மாறிடும், ஆசிடாக என்ன செஞ்சிடும் ஆக்சிடைஸ் ஆயிரும். ஸோ இந்த K2Cr2O7 இந்த KM1O4லாம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இது என்ன பண்ணுன்னா ப்ரைமரி ஆல்கஹால்லேருந்து ஆல்டிஹைடோட நிற்காது, திருப்பி இந்த ஆல்டிஹைடு என்னவா ஆக்சிடைஸ் ஆயிரும், ஆசிடாக ஆக்சிடைஸ் ஆயிரும். நம்மளுக்கு ஆசிட் தேவையில்லை, வெறும் ஆல்டிஹைடோட என்ன செய்யணும், நின்றணும் அந்த ரியாக்ஷன். அப்போது நம்ம என்ன செய்யணும், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் PCC PDC அதெல்லாம் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணணும். இன் பிரசன்ஸ் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன் DCMல என்ன செய்வாங்க, இதோட பிரசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இது சால்வெண்ட். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரைமரி ஆல்கஹால் CH2OH என்னவா ஆக்சிடைஸ் ஆயிரும், CHO ஆக்சிடைஸ் ஆயிரும். அப்போது இந்த CH2OH என்னவா நம்மளுக்கு மாறப்போகுது, CHOவாக மாறப்போகுது. அவ்வளோதான். ஸோ இட் வில் கிவ் RCHO. ஓகேவா. ஸோ இந்த CH2OH ஆக்சிடைஸ் ஆகி CHOவாக மாறிடும். இதே செகண்டரி ஆல்கஹால் நான் எடுத்தேன்னா RCHOH R2ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா R2னா ஏன் R2 போடுறேன், பிகாஸ் செகண்டரி ஆல்கஹாலில் 2 ஆல்கைல் குரூப் இருக்கும். கரெக்டாக. இப்போ நான் CHOHன்னு போட்டேன்னா இந்த கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ இன்னும் 2 பாண்டு தேவை. கரெக்டாக. CHOH. இப்போ இந்த கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட் இருக்கும், இங்கே O கூட ஒரு பாண்ட் இருக்குது. கரெக்டாக. இங்கே CH நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, 2 பாண்ட் தானே இருக்குது. அப்போ மீதி 2 பாண்ட் வேணும்ல இந்த கார்பனுக்கு. ஸோ அதனால தான் இங்கே ஒரு R இங்கே ஒரு R. ஸோ 2 R நான் என்ன செய்வேன் போடுவேன். அதுதான் இங்கே R2 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சரியா. ஸோ R2CHOH. ஸோ இப்போ இதே நான் என்ன செய்ய போகிறேன், ஐம் கோயிங் டு ஆக்சிடைஸ். அதே தான் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், PCC இல்லை PDC இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் DCM. அப்போ என்னாகும், சேம் தான். நம்மளுக்கு என்ன மாறப்போகுது, RC+O. நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இங்கே எழுதணும்னா இப்படி எழுதிக்கலாம், RCHOHR. ஓகேவா. அதாவது CHOH பக்கத்தில் 2 R குரூப் இருக்கும். இதுதான் செகண்டரி ஆல்கஹால். இப்போது செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்னவா மாறும், கீட்டோன் C+O மாறும்னு சொன்னேன். அப்போது இந்த CHOH ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்னவா மாறிடுச்சு, C+O கீட்டோனாக மாறிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்.
எப்படி பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணுறது மூலயமா யூ கேன் ப்ரிப்பேர் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இதே இது நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணாமல் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன், அதனால் என்னது, அதுவும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் மாதிரி தான். டீஹைட்ரஜனேஷன் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் 11th லெசனில் படிச்சிருக்கோம். டீஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், டீஹைட்ரஜனேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனும் ஆக்சிடேஷன் கீழே தான் வரும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிசிசி இதெல்லாம் ஆட் பண்ணாமல் காப்பர் கேட்டலிஸ்ட் என்ன செய்வீங்க, ஆட் பண்ணுவீங்க. காப்பர் போட்டு 573 கெல்வின் என்ன செய்வீங்க, ஹீட் பண்ணுவீங்க. இங்கே பிசிசி யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே காப்பர் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி 573 கெல்வின் ஹீட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியும் நீங்கள் என்ன செய்யலாம், ஆல்டிஹைட் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா ஆக்சிடேஷன் பிசிசி வழியாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் ப்ரிப்பேர் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட் அப்படின்னா தட் இஸ் ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷன். ஓசோனாலிசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அடிஷன் ஆஃப் ஓசோன். ஓசோன்னா தெரியும்ல, O3 இதுதான் ஓசோன். ஸோ இந்த ஓசோனை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அல்கீன்ஸோட ஆட் பண்ண போகிறோம். அதான் ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அல்கீன்ஸ் கூட ஓசோனை ஆட் பண்ண போகிறோம். இது மூலியமாகவும் நீங்கள் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை அல்கீன்ஸ்? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குல்ல, இதை தான் நம்ம அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா I am going to take butene, CH3 CH double bond CH CH3 but2ene. அதாவது பாருங்கள் 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. ஸோ 4 கார்பன் இருக்கிறனால பியூட்டு, ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறனால ENE பியூட்டீன். சரியா? இப்போது இதை நான் வந்து ஓசோனாலிசிஸ் பண்ண போகிறேன். வெயிட், ஓகே ஃபைன். ஸோ ஓசோனாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், O3 ஆட் பண்ணும். ஓசோனாலிசிஸ்னாலே ஓசோன் O3 ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த O3 எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா இந்த டபுள் பாண்டில் தான் போய் ஆட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த O3 எப்படி போய் ஆட் ஆகும், டபுள் பாண்டில் தான் ஆட் ஆகும். நான் எப்படி ஆட் ஆகுதுன்னு எழுதுறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CH3 CH சிங்கிள் பாண்ட் CH CH3, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O. நல்லா பாருங்கள், இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆயிரும். இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் ஆயிரும். இந்த டபுள் பாண்ட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு சிங்கிள் பாண்ட், ஏன்னா அடிஷன் நடக்குது. தென் இந்த O3 இந்த 3 O நான் என்ன சொன்னேன், இந்த டபுள் பாண்ட் இடத்துல தான் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இந்த டபுள் பாண்டட் கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கார்பனில் தான் ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு O இங்கே, ஒரு O இங்கே, ஒரு O இங்கே. ஸோ 3 O என்ன செஞ்சிருக்கு, இப்படி ஆட் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ஜிங்க் அண்ட் வாட்டர். ஜிங்க் வாட்டர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பாண்டு க்ளீவ் ஆயிரும். இங்கே இப்படி க்ளீவ் ஆயிரும், இங்கே இப்படி க்ளீவ் ஆயிரும். க்ளீவ்னா பிரிஞ்சிடும். எப்படி, இந்த இடத்துல இப்படி பிரிஞ்சிடும், இந்த இடத்துல இப்படி பிரிஞ்சிடும். அப்போ நல்லா பாருங்கள், இது ஒரு ப்ராடக்ட். சரியா? இது ஒரு ப்ராடக்ட். இந்த சைடு ஒரு ப்ராடக்டாக இருக்கும், ப்ராடக்ட் 1. இந்த சைடு ஒரு ப்ராடக்ட், இது ப்ராடக்ட் 2. அப்போ ஃபஸ்ட் நான் இந்த பாக்ஸ் போடுறேன், எப்படி ப்ராடக்ட் வந்திருக்குன்னு. இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். இதை ப்ராடக்ட் 1 வச்சுக்கலாம், இந்த 2 வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு, CH3 CHO. சரியா? CH3 CHO எழுதிக்கலாம், CH3 CHO. நெக்ஸ்ட் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் 2 இருக்குது பாருங்கள். இதில் என்ன கிடச்சிருக்கு, இந்த பாக்ஸ் பாருங்கள். இதுலேயும் CH3 CHO, இதுலேயும் CH3 CHO தான் கிடச்சிருக்கு. அப்போ 2 molecules ஆஃப் CH3 CHO கிடச்சிருக்கு. ஓகேவா? ப்ளஸ் இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஜன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த H2ஓட சேர்ந்து என்ன ஆயிரும், H2O2 அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். இப்போது இந்த இடத்துல ஏன் நம்ம ஜிங்க் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே H2O இருக்குல்ல, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இருக்கா. ஸோ இந்த ஆக்சிஜன் போய் H2ஓட சேர்ந்துச்சுன்னா H2O2 ஆயிரும். இந்த H2O2 இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன செஞ்சிடும், இந்த ஆல்டிகைடை ஃபர்தராக ஆசிடாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணிடும். இங்கே H2O இருக்குது, இந்த ஓவோட சேர்ந்து என்ன செஞ்சிடும், H2O2 ஃபார்ம் ஆயிரும். இந்த H2O2 என்ன செய்யும், இட் கேன் ஆக்சிடைஸ் திஸ் ஆல்டிகைட் டு என்னது, ஆல்டிகைடை ஆசிடாக ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ அந்த ஆல்டிகைடு ஆசிடாக மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஜிங்க் போட்டிருக்கோம். இந்த ஜிங்க் டஸ்ட் என்ன செய்யும்னா இங்கே ஃபார்ம் ஆகிற H2O2-வை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த H2O2 நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதில்ல இந்த ரியாக்ஷனில், அதை வந்து இந்த ஜிங்க் என்ன செஞ்சிடும், ரிமூவ் பண்ணிடும். ஒருவேளை நீங்கள் அதை ரிமூவ் பண்ணலன்னா இந்த ஆல்டிகைடு என்னவா மாறிடும், ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அது நம்மளுக்கு ஆகக்கூடாதுங்கிறனால தான் நம்ம வி ஆர் ஆடிங் ஜிங்க். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க, ரீசனிங் கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, வெறும் ரியாக்ஷன் படிக்காமல் அதுக்கு பின்னாடி ஏன் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் H2O2 ஐ கேன் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன, நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு அல்கீனா. இப்போ இன்னொன்று பிரான்ச்டு அல்கீன் எழுதுறேன் பாருங்கள். லெட் மீ டேக் திஸ் ஒன். இதுக்கு ஒரு ஹிண்ட்டும் இருக்குது. அந்த ஹிண்ட் என்னென்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷனில் நீங்கள் இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்தோன்னே ஆன்சர் எப்படி எழுதுறதுனா ஒன்றுமே இல்லை. O3 இருக்குல்ல, அதெல்லாம் மறந்துடுங்க.
என்ன பண்ணுங்கன்னா டபுள் பாண்டை பிரிச்சுட்டு ஒரு சைடு ஒரு ஓ இன்னொரு சைடு ஒரு ஓ ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஈஸி. ஓசோனலிசிஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, அந்த டபுள் பாண்ட் அப்படியே உடச்சிட்டு ஒரு சைடு ஓ இன்னொரு சைடு ஓ போடுங்க, ப்ராடக்ட் வந்துருச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே ஓ போட்டிங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட், இந்த சைடு ஓ போட்டிங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட். பாருங்கள் CH3 CHO, இந்த சைடும் CH3 CHO, இதான ப்ராடக்ட் அங்கே வந்திருக்கு. இது ஒரு ட்ரிக், சரியா? எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அங்கே உடச்சிட்டு இந்த சைடு ஒரு ஓ போட்டு ப்ராடக்ட் எழுதணும், இந்த சைடு ஒரு ஓ போட்டு ப்ராடக்ட் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதுவோம். ட்ரிக் வச்சு நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3. இப்போ மேலே பார்த்தது ஸ்ட்ரைட் காம்பவுண்டாக இருந்துச்சு, மேலே கீழே எதுவுமே பிரான்ச்சிங் இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச்சிங் இருக்குது. இந்த மாதிரி பிரான்ச்சிங் கீட்டோன் வந்துச்சு, சரி பிரான்ச்சிங் அல்கீன் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும். எப்படின்னு நான் சொல்கிறேன். சேம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே பார்த்து அதே தான், ஓசோன் ஆட் பண்ணுங்கள். ஓசோனலிசிஸ்னால O3 ஆட் பண்ணுறோம். ஓசோன் எங்கே ஆட் ஆகும், இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் என்ன செய்யும், இந்த ஓசோன் போய் ஆட் ஆகும். டபுள் பாண்டில் தான் போய் என்ன செய்யும், இந்த ஓசோன் ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும் அதுவும் நான் சொல்லியிருக்கேன். CH3 CH C CH3 CH3 எப்படி ஆட் ஆகும், ஓ. நல்லா பாருங்கள், ஒன்றுமே பண்ணல. இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்டை ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் ஆக்கிக்கோங்க. அதை சுற்றி 3 ஓ, இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓ, இந்த இடத்துல தான் என்ன செய்யணும், ஆட் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வில் பி ஆடிங் ஜிங்க் அண்ட் வாட்டர். என்ன ஆகும், க்ளீவ் ஆயிருமா, இந்த சைடு ஒரு ப்ராடக்ட் இந்த சைடு ஒரு ப்ராடக்ட் க்ளீவ் ஆகும். ஸோ க்ளீவ் பண்ணலாமா, இந்த சைடு ஃபஸ்ட்டு க்ளீவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ப்ராடக்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 1 எழுதிக்கலாம். ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு, CH3 CHO. ஃபஸ்ட்டு ஐ எம் கெட்டிங் CH3 CHO ப்ளஸ் இன்னொரு சைடு எப்படி க்ளீவ் ஆகும், இப்படி க்ளீவ் ஆகும், கரெக்டாக? ஸோ இதை ப்ராடக்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் 2 இங்கே என்ன கிடச்சிருக்கு, CH3, இங்கே பாருங்கள் CO, இந்த இடத்துல CO, மேலே ஒரு CH3. இதெல்லாம் ப்ராடக்ட் 2. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், இந்த சர்க்கிள் ஃபுல்லாக பாருங்கள், CH3 CO CH3 கிடச்சிருக்கு. அப்போது CH3 CO CH3 இது என்னது, CO வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், CO வந்தால் இட் இஸ் கீட்டோன். அப்போது இந்த மாதிரி பிரான்ச் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு CH3 பிரான்ச் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் நம்மளுக்கு, யூ வில் கெட் கீட்டோன் அண்ட் ஆல்டிகேட் மிக்சராக உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த O எக்ஸ்ட்ரா ஒரு O வந்து என்ன செய்யும், H2O சேர்ந்து H2O2 ஃபார்ம் ஆகும். இந்த H2O2 என்ன செஞ்சிடும், திஸ் ஜிங்க் வில் ரிமூவ், சரியா? ஸோ திஸ் இஸ் ஓசோனலிசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். ஸோ இதுக்கும் ஹிண்ட் இருக்குல்ல, டபுள் பாண்டை உடச்சிட்டு ரெண்டு சைடு O போட்டுக்கோங்க, யூ வில் கெட் த ப்ராடக்ட். டபுள் பாண்டை உடைங்க, இங்கே ஒரு O ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு O ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இதை பாருங்கள், CH3 CHO ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கிடச்சிருச்சா, சிம்பிள். அதே மாதிரி இங்கே ஒரு O ஆட் பண்ணுங்கள், இந்த பாண்டை உடச்சிட்டு இங்கே ஒரு O ஆட் பண்ணுங்கள், CH3 CO CH3 இதே ப்ராடக்ட் தானே இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இவ்வளோ பெரிய அதாவது இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதாமல் டேரெக்டாக டபுள் பாண்டை உடச்சி ஒரு O போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு மேபி நீட்லாம் எழுத போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும், சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் எது வழியாக நீங்கள் வந்து யூ கேன் ப்ரிப்பேர் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அல்கைன்ஸ். வாட் இஸ் அல்கைன்ஸ், C ட்ரிபிள் பாண்ட் C தான் அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் நடுவில் என்ன இருக்கணும், ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும், இதுதான் அல்கைன்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வந்து யூ கேன் ப்ரிப்பேர் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பை ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஹைட்ராலிசிஸ்னு போட்டிருக்கேன், இட் இஸ் ராங், இட் இஸ் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ், ஹைட்ரேஷன் ஆனது அடிஷன் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். ஏஷன் அப்படின்னாலே அடிஷன் அர்த்தம், ஹைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போது அல்கைன்ஸ் கூட என்ன செய்ய போகிறோம், வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட் இங்கே வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு யூஸ் சம் ரீஏஜென்ட். என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே 40% டைல்யூட் H2SO4 அண்ட் 1% மெர்குரிக் சல்ஃபைடு. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ரீஏஜென்ட். இந்த ரீஏஜென்ட் இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். 40% டைல்யூட் H2SO4, டைல்யூட் H2SO4 40%, தென் 1% HgSO4 இருக்கணும். 1% என்ன அர்த்தம், இது வந்து 1 ml இருந்துச்சுன்னா 99 ml என்ன இருக்கணும், வாட்டர் இருக்கணும், அதான் 1%. 40% என்னது, 40% டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருந்தால் மீதி 60% யார் இருப்பா, வாட்டர் இருக்கும், சரியா? ஸோ அதான் 40% 1% சொல்யூஷன். இப்போது ஹைட்ரேஷன் அப்படின்னா அர்த்தம் அடிஷன் ஆஃப் வாட்டர். எது கூட ஹைட்ரேஷன் நடக்க போகுது, அல்கைன்ஸ் கூட நடக்க போகுது. அல்கைன்ஸ்னா யார், C ட்ரிபிள் பாண்ட் C. புரிஞ்சா? ஃபஸ்ட் இந்த ரியாக்ஷன் ஹெட்டிங்லேருந்து நம்ம என்ன செய்யணும், யூ ஹவ் டு டிகோட். ஸோ ஃபஸ்ட்டு அல்கைன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். அல்கைன்ஸ் CH ட்ரிபிள் பாண்ட் CH, இதான் வந்து நம்மளுக்கு என்னது ஈத்தைன் இல்லை அசிட்டிலின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கார்பன் இருக்கா, ஸோ ஈத்து, இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால YNE ஈத்தைன், இல்லைனா அசிட்டிலின், எப்படினாலும் இதை சொல்லலாம்.
சரியா? இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். வாட்டர்னா HOH, H2Oனாலும் வாட்டர் தான், HOHன்னு போட்டாலும் வாட்டர் தான். இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ். எதோட ப்ரெசன்ஸ் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னேன், யூ ஹாவ் டு டேக் 40% சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் 1% HgSO4. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இட் ஃபாலோஸ் மார்கானிகாஃப் ரூல். ஸோ இந்த ரியாக்ஷனில் பிரச்சனை இல்லைனா ரெண்டுமே CH அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. மார்கானிகாஃப் ரூல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நான் சொல்லும் போது மார்கானிகாஃப் ரூல் நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு சைடு H ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு சைடு OH ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது ட்ரிபிள் பாண்ட் என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு டபுள் பாண்டாக மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் ஒரு அடிஷன் நடக்குதோ, இப்போ இங்கேயும் பார்த்தோம்ல, ஓசோனாலிசிஸ்லையும் பார்த்தோம், இங்கே டபுள் பாண்ட் ஏன் சிங்கிள் பாண்டாக மாறிச்சு, பிகாஸ் இந்த ஓசோன் போய் ஆட் ஆகுது. ஸோ எப்போல்லாம் அடிஷன் நடக்குதோ பாண்டு குறையும். இங்கே டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிச்சு. அதே மாதிரி இங்கே அடிஷன் நடக்கும்போது ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறிடும். சரியா? அடிஷன் நடக்கும்போது பாண்டு குறையும். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ப்ராடக்ட்டு CH2 டபுள் பாண்ட் CHOH என்ன ஆயிருக்கு, ரொம்ப சிம்பிள். அதாவது ஹைட்ரஜன் ஒரு கார்பன் கூடயும் OH ஒரு கார்பன் கூட என்ன செய்யப்போ சேரப்போகுது. அப்போ இந்த CH கூட ஒரு ஹைட்ரஜன் போய் சேர்ந்துச்சுன்னா CH2 வந்துடும். அந்த CH2 தான் இங்கே போட்டிருக்கேன். தென் இந்த OH இந்த CH கூட சேர்ந்துச்சுன்னா CHOHன்னு வரும். தென் அடிஷன் நடந்தனால ட்ரிபிள் பாண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு டபுள் பாண்ட். ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியேட். திஸ் இஸ் அன் இன்டர்மீடியேட். இது வந்து ஈனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு பேர் ஈனால், பிகாஸ் டபுள் பாண்ட் இருக்கிறனால ஈன் அண்ட் OH இருக்கிறனால OL, ஆல்கஹால், ஈனால். ஸோ இந்த ஈனால் ஃபார்ம் இஸ் வெரி அன்ஸ்டேபிள். எப்போல்லாம் இந்த ஈனாலை பார்க்குறீங்களோ அது வந்து உடனே என்னவா மாறிடும், கீட்டோன் ஃபார்மாக மாறிடும். டாட்டாமரைஸ், ஐசோமரைஸ் ஆயிரும். படிச்சிருப்பீங்க 11th கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், நீங்கள் பெரிய கிளாஸ் போனாலும் படிப்பீங்க இதை பற்றி. ஸோ கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம்னா எப்போல்லாம் இந்த ஈனால் ஃபார்ம், ஈனால்னா என்னது, டபுள் பாண்டு OH இருந்தால் இதான் ஈனால். ஸோ இந்த ஈனால் எப்போதுமே வெரி அன்ஸ்டேபிள். இட் வில் டாட்டாமரைஸ், ஐசோமரைஸ் ஆகி என்னவா மாறிடும், கீட்டோனுக்கு மாறிடும். எப்படி மாறுது, ஃபஸ்ட் ஐசோமரைசஸ்ன்னு எழுதிக்கோங்க. டாட்டாமரைசஸ், ஐசோமரைசஸ் எப்படி எழுதினாலும் ஓகே. ஸோ என்ன ஆகுனா ஒன்றுமே இல்லை, ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிட்டு ஒரு டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. தானே வச்சுக்கோங்க, OHல இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன செஞ்சோம்னா இந்த CH2 கூட போயிடும். அப்போ இந்த CH2 கூட இந்த ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், CH3ன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நான் CH3ன்னு எழுதிக்கிறேன், CH3. தென் என்ன ஆகும்னா இந்த டபுள் பாண்டில் இருக்க ஒரு பாண்ட் என்ன செஞ்சிடும், இங்கே போயிடும். அப்போது இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு போதுன்னா என்ன ஆயிடுது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடும். ஸோ C டபுள் பாண்ட் OHன்னு வந்துடும். புரியுது என்ன பண்ணியிருக்கோன்னு? நல்லா பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு CH2 கூட, அப்போது CH3ன்னு மாறிடுச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இங்கே இருக்க டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் என்ன செஞ்சிருது, இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ டபுள் பாண்டில் ஒரு பாண்டு போயிடுது இங்கே, அப்போது சிங்கிள் பாண்ட் எனக்கு இந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பாண்ட் எங்கே போகுது, இங்கே போகுது. ஸோ ஆல்ரெடி இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்ட் என்ன செய்யுது, இந்த இடத்துக்கு போகிறனால எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும், டபுள் பாண்ட் வந்துடும். அந்த டபுள் பாண்ட் தான் இங்கே இருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது, CHO ஆல்டிஹைட், அசட்டால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், அசிட்லின் இல்லாமல் வேறு அல்கைன் எடுத்துக்கிறேன். CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இது பேர் ப்ரொப்பைன். இங்கே பாருங்கள் 1 2 3 3 கார்பன் இருக்குது. ஸோ 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால ப்ரொப்பைன். ஸோ இது கூட நம்ம என்ன செய்யலாம், we can add வாட்டர், ஹைட்ரேஷன், HOH. இங்கேயும் அதே ரியேஜன் தான், 40% சல்ஃபியூரிக் ஆசிட், 1% HgSO4. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே ரியாக்ஷன் HOH தான் ஆட் ஆக போகுது. பட் இந்த இடத்துல நீங்கள் மார்கானிகாஃப் ரூல் என்ன செய்யணும், யூ ஹவ் டு ஃபாலோ. என்ன ரூல் யூஸ் பண்ணணும், யூ ஹவ் டு ஃபாலோ மார்கானிகாஃப் ரூல். இந்த மார்கானிகாஃப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, பாசிட்டிவ் பார்ட் போய் மோர் ஹைட்ரஜன் இருக்க கார்பனில் சேரும், நெகட்டிவ் பார்ட் போய் லெஸ் ஹைட்ரஜன் இருக்க காம்பவுண்டில் போய் சேரப்போகுது. அதாவது இந்த ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்கல, இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒன்று ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், இல்லை டபுள் பாண்ட் இருக்கும், அந்த இடத்துல தான் இந்த அடிஷன் நடக்க போகுது. ஸோ இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இந்த இடத்த மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 கார்பன் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். பக்கத்தில் இருக்க CH3க்கு இங்கே வேலையே கிடையாது. சரியா? இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்குல்ல, இந்த சைட்டை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் H+OH-. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியல வாட்டர் எப்படி பிரியும், H+OH- பிரியும். ஸோ எப்போதுமே இந்த மார்கானிகாஃப் ரூல் என்ன சொல்லுதுன்னா, பாசிட்டிவ் பார்ட் போய் மோர் ஹைட்ரஜன் இருக்க கார்பனில் சேரும், நெகட்டிவ் பார்ட் போய் லெஸ் ஹைட்ரஜன் இருக்க கார்பனில் போய் சேரும். அப்போது இங்கே வந்து H பாசிட்டிவ், O வந்து என்னது நெகட்டிவ். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இது H+, இங்கே OH வந்து மைனஸ். ஸோ ப்ளஸ் எங்கே போய் சேரும் அப்படின்னா, எந்த கார்பனில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அங்கே போய் சேரும்.
இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்குல்ல, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடிஷன் அங்கே தான் நடக்க போகுது. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 கார்பனில் ஹைட்ரஜன் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜனே இல்லை, நோ ஹைட்ரஜன். இந்த கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ யார்கிட்ட ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது? இந்த ஒரு ஹைட்ரஜன் வச்சுருக்குல, இதுக்கிட்ட தான் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அதிகமாக இருக்க இடத்துல யார் போய் சேர்ந்துருவா? இந்த பாசிட்டிவ் பார்ட் போய் சேர்ந்துடும். ஹைட்ரஜன் அதிகமாக இருக்க இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவ் பார்ட் போய் சேரும். இதுதான் வந்து மார்கானிகாஃப் ரூல். ஸோ இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜனே இல்லை, இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அதிகமாக இவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கவங்க கிட்ட போய் யார் சேர்ந்துருவா? ப்ளஸ் பார்ட், அதாவது H+ போய் சேர்ந்துடும். ஹைட்ரஜன் கம்மியாக இருக்க இதுக்கிட்ட யார் போய் சேர்ந்துருவா? இந்த மைனஸ் போய் என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். அப்போது நான் ப்ராடக்ட் எப்படி எழுதலாம்? ஐ கேன் ரைட் CH3C. நான் யோசிச்சுக்கோங்க, அடிஷன் நடக்கும்போது ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறிடணும். ஸோ டபுள் பாண்ட் CH எப்படி வந்திருக்கும் இந்த இடத்துல? OH இங்கேயும் H இங்கேயும் சேரும். கரெக்டாக? அதான் நான் சொன்னேன், CH ஹைட்ரஜன் அதிகமாக இருக்க இடத்துல H+ போய் சேரும். அப்போது CH2 இந்த இடத்துல CH2ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே நல்லா கவனிங்க, இங்கே CH இருக்குது, இப்போ இதில் H+ சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும்? CH2ன்னு வந்துடும். ஸோ அப்போ நான் CH2ன்னு எழுதிக்கிறேன், இந்த இடத்துல CH2ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த Cயில் வந்து யார் சேருவா? இந்த OH- போய் சேரும். அப்போ என்ன ஆயிரும்? எனக்கு COHன்னு வந்துடும். ஸோ அகெயின் இது ஒரு ஈனால். கரெக்டாக? ஈனால், அதாவது டபுள் பாண்ட் இருக்குது, OH இருக்குது. டபுள் பாண்ட் OH இருந்தாலும் ஈனால். அப்போ இது வந்து என்னது? ஈனால். ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். அப்போ இது என்னாகும்? இட் வில் டாட்டாமரைஸ். அகெயின் மேலே பார்த்தோம்னா அதே டாட்டாமரிசம் தான். அப்போ என்னாகும்? OHல இருக்க ஒரு H இங்கே போயிடும், டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. அப்போ ப்ராடக்ட் நான் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். CH3 C டபுள் பாண்ட் O CH3 என்ன இருக்குது பாருங்கள், இந்த CH3 அப்படியே தான் இருக்குது, இதில் பிரச்சனை இல்லை. இப்போது OHல இருக்க ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. கரெக்டாக? அப்போது ஆல்ரெடி CH2 இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் இதில் வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? CH3 ஆகும். அந்த CH3 தான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. கரெக்டாக? அப்போ ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? டபுள் பாண்ட் ஆயிரும். ஸோ அந்த டபுள் பாண்ட் தான் இங்கே. அந்த ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருந்துச்சுல இங்கே, ஸோ இன்னொரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால இங்கே டபுள் பாண்ட் வரும். ஸோ அந்த டபுள் பாண்ட் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அப்போது C டபுள் பாண்ட் O வந்து நம்மளுக்கு கீட்டோன். ஸோ வி ஹவ் ப்ரிப்பேர்டு கீட்டோன். இந்த ரியாக்ஷனில் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஸோ லாஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆல்டிகேட்ஸ் கீட்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட்னா தெரியும்ல, COOH குரூப் இருந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட். அதே கால்சியம் சால்ட், இப்போ சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, COOH இருந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட். இதில் இருக்க ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்மெண்ட்டு சோடியம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே NA போடுறேன். அப்போ என்ன ஆகும்? COONAன்னு வரும். கரெக்டாக? COONAன்னு வரும். அதாவது இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக NA என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். அப்போது இது வந்து சோடியம்ங்கிறனால இது சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதே அப்போ நீங்கள் கேட்பீங்க COO இந்த NAக்கு பதிலாக CA போட்டோன்னா கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆக்சுவலி அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பிகாஸ் இங்கே நல்லா கவனிங்க, இங்கே சோடியம் +1 இங்கே COO -1னால பிரச்சனை இல்லை. +1 -1 கேன்சல் ஆகி COO NAன்னு எழுதலாம். பட் கால்சியம் ஆக்சுவலி என்னது 2+ ஸ்டேட்டு, அது வந்து என்னது, அது வந்து 2+. அப்போது என்ன பண்ணணும்னா இப்படி எழுதணும், COO நல்லா ஞாபகம், COO-, சரியா? COO வந்து மைனஸ், கால்சியம் வந்து 2+. அப்போது ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் தான் என்ன செய்ய முடியும், சேர முடியும். அப்போது இங்கே 2+ இருக்குது, கால்சியம் கிட்ட 2+ இருக்குது. அப்போ எத்தனை மைனஸ் வேணும்? 2 மைனஸ் வேணும். அப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா 2 COO எழுதிக்கிறேன். நல்லா பாருங்கள், எப்போதுமே ஈக்குவல் சார்ஜ் இருக்கணும். இந்த இடத்துல COO மைனஸ் ஒரு சோடியம் ப்ளஸ்ஸு, ஸோ +- ஓகே, பிரச்சனை இல்லை. பட் இங்கே கால்சியம் 2+, அப்போ எனக்கு என்ன வேணும்? 2- வேணும். அப்போது 2 மைனஸ் வேணுங்கிறனால ஒரு COO ஒரு மைனஸ், இன்னொரு COO இன்னொரு மைனஸ், ஸோ 2 மைனஸ் இங்கே கிடச்சிருச்சு. அப்போ எப்போதுமே கால்சியம் சால்ட் எழுதும் போது 2 COOவோட சேர்ந்துருந்தால் தான் அது கால்சியம் சால்ட். இப்போ ஒரு கால்சியம் சால்ட் நான் எழுதுறேன், கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் HCOO, இங்கே இன்னொரு HCOO CA. நல்லா பாருங்கள்,
இது ஒரு COO, இது ஒரு COO. ஸோ இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ். ஸோ கால்சியம் வந்து 2+. கரெக்டாக இருக்கா? ஸோ இதை வந்து கால்சியம் ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஃபார்மிக் ஆசிட். HCOOHங்கிறது ஃபார்மிக் ஆசிட். கீழே இன்னொரு HCOOHங்கிறது ஃபார்மிக் ஆசிட். ஸோ ஃபார்மிக் ஆசிட்லேருந்து இது வந்திருக்கனால இதுக்கு பேர் என்னது? கால்சியம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் ஃபார்மேட். ஸோ கால்சியம் ஃபார்மேட்லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? ஆல்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே இங்கே பாருங்கள், HCOO இருக்குல்ல, இது வந்து கால்சியம் ஃபார்மேட். கால்சியம் ஃபார்மேட்லேருந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஆல்டிகேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கால்சியம் ஃபார்மேட் தவிர்த்து வேறு எந்த சால்ட்டை நீங்கள் எடுத்தாலும் அதுலேருந்து என்ன செய்ய முடியும்? கீட்டோன் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து எப்படி நம்ம ஆல்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கால்சியம் ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. இதை ஹீட் பண்ணி ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணிங்கன்னா, சரியா, டிஸ்டிலேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் கால்சியம் கார்பனேட் ஃபஸ்ட்டு வெளியே போயிடும். சரியா, கால்சியம் கார்பனேட் அப்படின்னா CaCO3 வெளியே போயிடும். அப்போ இதுலேருந்து CaCO3 ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் பாருங்கள், இப்படி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் ட்ரா தட் CaCO3 வெளியே போயிடும். பாருங்கள், இது CAவா? ஓகே, CA. CO3 வெளியே போகணும். ஒரு C, 1 2 3 3 O. கரெக்டாக? CaCO3னா ஒரு கால்சியம், ஒரு கார்பன், 3 ஆக்சிஜன் வெளியே போகணும். அப்போது ஒரு CA, ஒரு C, 3 O, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? கால்சியம் கார்பனேட்டாக வெளியே போயிடும். அப்போ இதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா யார் மீதி இருக்கா? இங்கே ஒரு H மீதி இருக்குண்ணா. வெளியே ரவுண்டு போடாத வெளியே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வெளியே போயிடுச்சு. மீதி யார் இருக்கா? ஒரு H இருக்குது, ஒரு CO இருக்குது, ஒரு H இருக்குது. ஸோ HCOH. கரெக்டாக? H இருக்குது, அந்த H போட்டாச்சு. CO இருக்குது, அந்த CO போட்டாச்சு. இந்த H இருக்குது, இதையும் போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்டிகேட். ஏன்னா COHன்றது அது என்னது? ஆல்டிகேட். இதுக்கு பேர் ஃபார்மால்டிகேட். ஃபஸ்ட்டே சொன்னேன்னா ஃபார்மால்டிகேட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வேறு ஏதாவது சால்ட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 COO, CH3 COO, இது ரெண்டையும் சேர்த்து CA எழுதுகிறேன். அதாவது CH3 COOH அசிட்டிக் ஆசிட்லேருந்து வந்திருக்கு. இங்கேயும் CH3 COOH அசிட்டிக் ஆசிட்ல வந்துருக்கு. அதுலேருந்து வந்த சால்ட்டு கால்சியம் அசட்டேட் அப்படி சொல்லிக்கலாம். இதையும் அதே தான் பண்ண போகிறோம். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ சேம் ஹீட்டு, ட்ரை டிஸ்டிலேஷன். இங்கேயும் அதே மாதிரி என்ன தான் ஆக போகுது? கால்சியம் கார்பனேட் CaCO3 வெளியே போக போகுது. CaCO3. ஸோ அது எப்படி வெளியே போகும்? இங்கே பாருங்கள், CaCO3. ஐ வில் ரவுண்ட் தட். CA கரெக்டாக, ஒரு C, 3 ஆக்சிஜன், 1 2 3 3 ஆக்சிஜன். ஸோ CaCO3 என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். மீதி யார் இருக்கா? அந்த எல்லோ கலர் ரவுண்டு போக மீதி யார் இருக்கா? ஒரு CH3 இருக்குது, ஒரு CO இருக்குது, ஒரு CH3 இருக்குது. ஸோ CH3 CO CH3 இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம், CH3 CO CH3. ஸோ கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அப்போது கால்சியம் ஃபார்மேட் எடுத்திங்கன்னா யூ கேன் ப்ரிப்பேர் ஆல்டிஹைட். அதே இது கால்சியம் ஃபார்மேட் தவிர்த்து வேறு சால்ட் எடுத்திங்கன்னா, அசிட்டேட் அது மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் ப்ரிப்பேர் கீட்டோன் ஃப்ரம் திஸ். ஸோ வித் திஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்க்கான காமன் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ கவர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகேட்ஸ். அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இருக்குது. ரோசன்மன் ரியாக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், ஈட்டாட் ரியாக்ஷன், கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன், அப்புறம் கீட்டோன்ஸோட ப்ரிப்பரேஷன் சில ரியாக்ஷன்ஸ் என்ன செய்யலாம், வில் see in that video. Thank you so much. We'll meet in the next video. Thank you.